வெல்கம் டு சிவம் பில்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, பிவிசி ஃபால் சீலிங் மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் லேபர் காஸ்ட் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர். நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டு திருச்சி ரோடு LNT பைபாஸுங்க. அது பக்கத்தில் பாப்பம்பட்டி பெருவுங்கிற இடத்துல தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் சைட்டுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூஃபிங் ஷீட் போட்ட ஸ்ட்ரக்சருங்க, கேல்வனியம் ஷீட் போட்ட ஸ்ட்ரக்சருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணிக்கிறோம்னா ஏ டைப்பில் ஃப்ரேம் பண்ணியிருக்கோங்க. அதனால் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிளில் தெரியுங்கிறக்காக அதை மறைக்கிறக்காக வந்து பிவிசி ஃபால் சீலிங் போயிருக்கோங்க. வாங்க ரூமோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க, 160 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூமுங்க, அது 100 ஸ்கொயர் ஃபீட் வரும். அதை ஒட்டி அட்டாச்சு பாத்ரூமுங்க, 10க்கு 4ங்கிற மாதிரி. அதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 40 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. குபேர மூலையில் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூமுங்க, 100 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. இந்த சைட்டோட நம்ம பிவிசி ஃபால் சீலிங் பண்ணுற சைட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி மெட்டீரியலில் எத்தனை டைப் ஆஃப் வேரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குங்க. டி வுட், அதாவது கலரோட வேரியன்ட் சொல்கிறேங்க. டி வுட், டபிள்யூ வுட், ஆர் வுட், சி வுட்னு 4 வேரியன்ட் இருக்குதுங்க. நம்ம எப்படி ப்ரீவியஸ் வீடியோவில் ஜிப்சம் போர்டு பற்றி பேசியிருந்தோம், அதே போல் தான் இதுக்கும் சேனல் பூராமே பார்த்தீங்கன்னா ஜெயின் கோபின் எக்ஸ்பர்ட் சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எக்ஸ்பர்ட் ரன்னருங்க, எக்ஸ்பர்ட் பெரிமீட்டர் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெயின் கோபின் கம்பெனி தானுங்க. நெக்ஸ்ட் இந்த பிவிசி பேனலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1க்கு 12ங்க, 1 அடி வித்துங்க, 12 அடி லென்த். அப்போ ஒரு ஷீட்டோட டோட்டல் கவரேஜ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஒரு சீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸுங்க. அது ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணால் 550 டிவைட் பை 12 போட்டிங்கன்னா 45 ருபீஸ் வருங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் சொல்லிடுங்க. எக்ஸ்பர்ட் சேனலுங்க. நெக்ஸ்ட் ஜிப்சம் போர்டு, அதாவது 2 ஃபீட் ஆஃப்செட் கொடுத்துருக்கோங்க, கிராண்ட் லுக்காக இருக்கணுங்கிறக்கா. நெக்ஸ்ட் பிவிசி பேனல், இது இந்த சைட்டுக்கான 400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ எடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 42,000 ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க. அது 42,000 டிவைட் பை 400ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 105 ருபீஸ் வருங்க. இவ்வளோ தான் மெட்டீரியலுக்கான காஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டுங்க. லேபர் காஸ்ட் ஜிப்சம் போர்டோட இது வந்து டபுளுங்க. ஜிப்சம் போர்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 27 ருபீஸ் வருங்க. இதுக்கான லேபர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அப்போது 400 × 55 போட்டிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22,000 ஆகுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 42,000 ப்ளஸ் 22,000 போட்டிங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,000 வருங்க. இப்போ அந்த 64,000 டிவைட் பை 400 ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸுங்க. இந்த 160 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு என்னென்ன வந்துருங்கன்னா எல்லா மெட்டீரியல் ஜெயின் கோபினோட எக்ஸ்பர்ட் சேனல் எல்லாமே வந்துருங்க. ஜிப்சம் போர்டு 2 ஃபீட் ஆஃப்செட்டுக்கு வந்துருங்க, ப்ளஸ் லேபர் எல்லாமே இன்க்ளூடிங் தானுங்க. இதுபோல் உங்களுக்கும் குவாலிட்டியான பிவிசி ஃபால் சீலிங் பண்ணணும்னா சிவம் பில்டர்ஸ் கோயம்புத்தூர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல், டிஜிட்டல் சர்வே எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.